நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு பார்த்துட்டு போனதுலேயே உங்கள் வீடு தான் ரொம்ப மோசமாக இருந்தது. நீங்கள் எல்லாரும் 4 பேர் கண்ணீர் விட்டு அழுதிங்க. அதனால் அன்றைக்கி என்னால் எதுவுமே உங்களால் கேட்க முடியல. என்ன அதான் சரி கொஞ்சம் சமாதானத்துக்கு வந்து உங்களை பார்க்கலாம் அப்படின்னா இப்போ எதுக்கு நான் வந்தேன்னா, அன்றைக்கி இந்த 2 பிள்ளைங்க அழுது எனக்கு ரொம்ப மனசு பாதிச்சுது. அதான் என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் உங்களுக்கு என்ன கொடுத்தா நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க, இந்த வீட்டை மாற்றி நீங்கள் அடுத்து என்ன ஸ்டெப்பு செய்யணும் அப்படிங்கிறத கேட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு தான் வந்தேன். கையெடுத்து கும்பிட்றேன், கையெடுத்து கும்பிட்றேன். நீங்கள் ஒரு உதவி தான் பண்ணுறீங்க. இதனால நீங்கள் ஒரு உதவி பண்ணுங்க. இதை வச்சு நான் குறைச்சிக்கிறேன் ஐயா. கை கால வராதுயா. இப்போ கூட நீங்கள் டாக்டரை வச்சுட்டதுனாலும் தெரியுங்க, இந்த கை இல்லை கால் விளங்காது. இந்த பயனில் யாரை வைக்காது சத்தியமாக சொல்கிறீங்க. எங்கள் பிள்ளைகளை வச்சுட்டு நல்லா இருக்கீங்கண்ணே. என்ன சொல்லுங்க, சொன்னாதான் தெரியும். இந்த பிள்ளை படிக்கிறியா, அந்த பிள்ளை படிக்கிறியா, காசு இல்லைங்கய்யா. அவ்வளோ தூரத்துக்கு எதனா வர்றையா என்ன இருக்கு, என்ன தெரியும். சரி, உங்களுக்கு ஏதாவது நான் தொழில் ஏற்படுத்தி கொடுத்தா பார்ப்பீங்களா? வியாபாரம் பார்ப்பையா. வண்டி ஒன்று இருக்குன்னாங்களே, அது யாரோடது? செய்வாராக்கா? அதாவது செய்வீங்கன்னா ஒரு கை ஒரு கால் வராதுங்கிறாங்க. என்ன பிரச்சனைக்கா உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனைகள் நடக்குது? முதல்ல சாப்பாடு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு வியாபாரம் ஏதாச்சும் பண்ணா நல்லா இருக்கும். அவர் கை கால் வராதுங்களா, எப்படி பாப்பாரு? அவருக்கு இந்த கை இந்த கால் வராதுங்க, எப்படி பாப்பாரு? நீங்க கூட போவீங்களா? எந்த வியாபாரம்னாலும் பாப்பீங்களா? தள்ளுவண்டியில விற்கிறேன். இப்போ இந்த தள்ளுவண்டி உங்களோட தானா? சரி, நான் இப்போ அதுக்கு ஏதாவது முதலீடு கொடுத்தா உங்களால் பண்ண முடியுமா? இப்போ அளவு கண் கலங்க கூடாது. கண்ணை தொலைச்சிக்கா. அங்கே பாரு, அப்பா அழகா அழாதா? சரியா? சரியாம்மா, கண்ணை தொலைச்சிக்கா. அழக்கூடாது. இங்கே நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அண்ணன் உங்களுக்கு இன்னைக்கு. அதனால தான் நீங்கள் தனியாக வந்தது. உங்களுக்கு எதுக்கு வந்தேன்னா, உங்கள் குடும்பத்தை சரி பண்ணணும், உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும். நீங்களும் சந்தோஷமா இருக்கணுமா வேணாமா? வேணாமா? சந்தோஷமா இருக்கணும்ல. அண்ணன் அப்போ நீங்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அண்ணன் உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது தொழில் ஏற்பண்ணி பண்ணிக்கிறேன். சரியா? அவங்க சம்பாரிச்சு நல்லபடியாக இருந்துருவாங்க. நீங்கள் கவலைப்பட வேணாம். அழக்கூடாது. சிரிக்கணும். எங்கே சிரி, இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? ஓகேவா? கவலைப்படாதீங்க. அதில் உங்களுக்கு ஆல்ரெடி வண்டி இருக்குது. நான் ஒரு முதலீடு தரேன். முதலீடை வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாத்திரம் வாங்குவீங்களோ இல்லை என்ன வாங்குவீங்களோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை ஒரு மூலதனமாக வச்சு அதுலேருந்து முன்னுக்கு வர்றது உங்கள் கையில் இருக்குது. நான் ஒரு ஏனியாக தான் இருக்க முடியும். அதுலேருந்து ஏறி போக வேண்டியது உங்கள் கடமை. ஏன்னா 2 பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கீங்க. தொழிலை பொறுத்து தான் இருக்குது. அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரியா? கிட்ட பணம் இருக்குது. சரியா? இதை வச்சு ஒரு முதலீடாக வச்சு அவர் உங்களுக்கு எல்லா பொருளும் வாங்கி தரேங்கிறார். அவர்கிட்ட கொடுத்து என்ன செய்வீங்களோ தெரியாது, அடுத்து ஒரு தொழிலை ஏற்படுத்திக்கிறீங்க. ஒரு கை ஒரு கால் வரலாம், உழைக்கணுங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை வச்சு முன்னுக்கு வரக்குள்ள வழியை பாருங்கள். பண்ண வேண்டிய என் கடமை நான் உதவி பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்கள் 2 பேருக்காக இல்லை, இந்த 2 குழந்தைகளுக்காக அந்த உதவி பண்ணியிருக்கேன். ஏன்னா பாவம் அந்த பிள்ளைங்க வந்தப்பா எனக்கு அழுதப்பா எனக்கு அவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தது. நீங்கள் இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவீங்களோ நல்ல பிஸ்னஸாக பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. நான் திருப்பி வந்து பார்ப்பேன். அடுத்த தடவை என்கிட்ட வண்டியில் பொருளை வச்சு என்கிட்ட காமிக்கிறீங்க. அண்ணா நான் இப்போ நீங்கள் கொடுத்துட்டு போனீங்க, நான் நல்லா இருக்கேனே அப்படின்னு நீங்கள் சொல்லணும். என்ன சொல்லணும்? நல்லா இருக்கேன்னு சொல்லணும். அடுத்த தடவை நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? சிரிக்கணும். சரியா? அது ஒரு வாய்ப்பை வச்சுக்கோங்க. இது ஒரு வாய்ப்பை வச்சுக்கோங்கண்ணே. இதுலேருந்து முன்னுக்கு வர்றது உங்கள் கையில் இருக்குது. சரியா? இதை நினச்சி கவலைப்படக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். பணத்தை பத்திரமா வச்சு ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் மேற்கொண்டு வேறு என்ன தேவையோ உங்களுக்கு செய்கிறேன். படிக்கணும் 2 பேரும். சரியா? நல்லா படித்து என்ன ஆவீங்க? அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சுதந்திர தின கவிதை. எத்தனை மனம், எத்தனை மொழி, எத்தனை சாதி, எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் பாரதி தாயின் பிள்ளைகள் தான். வாழ்க மக்கள், வளர்க பாரதி. சூப்பரப்பா. இவ்வளோ நல்லா படிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையை வீணாக்கிறாங்க. தயவுசெய்து நல்லா படிக்க வைங்க. சரியா? நல்லா படி. அண்ணன் உன்னை மேற்கொண்டு நல்லா படிக்க வைக்கிறேன். சரியா? ஓகேவா? போயிட்டு வருவா. சாப்பாடு இருக்குது, சாப்பிடுங்க எல்லாரும்.